Hello everyone, welcome to SAP Simplified. நான் விஜய் பிரபாகரன் சங்கர். நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னா, ரெக்ரூட் டு ரிட்டயர் ப்ராசஸ்னா என்ன? அதுல என்னென்ன SAP மாடியூல்ஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு? ஆல்சோ என்னென்ன SAP ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்டகிரேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டா பார்த்தோம். சப்போஸ் நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, சோர்ஸ் டு பே ப்ராசஸ்னா என்ன? அதுல என்னென்ன ப்ராசஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு? என்னென்ன SAP ப்ராடக்ட்ஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு? அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்கலாம். லெட்ஸ் பிகின். ஓகே. ஸோ நம்ம சோர்ஸ் டு பே ப்ராசஸ ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிய எக்ஸாம்பிளா வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து புதுசா ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஓகே. ஆல்ரெடி அவங்க வந்து இதுக்கு தேவையான ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ஓகே. இதுக்கு வந்து இவ்வளோ ரிசோர்ஸஸ் தேவைப்படும். இவ்வளோ பெர்மனன்ட் எம்ப்ளாயீஸ் தேவைப்படுறாங்க. இவ்வளோ கன்டின்ஜென்ட் வொர்க்கர்ஸ் தேவைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ரெக்ரூட் டு ரிட்டயர் ப்ராசஸ்லயே அவங்க ஐடென்டிஃபை பண்ணி சக்ஸஸ் ஃபேக்டர் சொல்யூஷனையும், ஃபீல்டு கிளாஸ் சொல்யூஷன் பிளஸ் எஸ்/4HANA கன்கரெல்லாம் யூஸ் பண்ணி எம்ப்ளாயீஸ் எல்லாம் ரெக்ரூட் பண்ணிட்டாங்க. அண்ட் கான்ட்ராக்டர்ஸ் ஆல்சோ ரெக்ரூட் பண்ணிட்டாங்க. இப்போ எம்ப்ளாயீஸ் ரெடியா இருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த புது கார் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மெட்டீரியல்ஸ்லாம் தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ ஒரு கார் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஸ்டீல் தேவைப்படும், அலுமினியம் தேவைப்படும், ஆ பெயிண்டிங்ஸ் எல்லாம் தேவைப்படும். அதுக்கப்புறம் நட்ஸு, போல்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் திங்ஸ் வந்து தேவைப்படும். ஒரு கார் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. ஆல்சோ பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் கார்வே வந்து அந்த கம்பெனில வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு சப்ளையர்ஸ், வெண்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஓகே. சில சில காரோட சில பார்ட்ட வந்து அவங்க பண்ணி வந்து நமக்கு குடுக்குற மாரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம சர்வீசஸ் சொல்லுவோம். ஸோ ஒரு கார் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அதுக்கு வந்து இவ்ளோ மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது. அண்ட் இவ்ளோ சர்வீசஸ் வந்து தேவைப்படுதுங்கிறத அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐடென்டிஃபை கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகேங்களா? ஸோ ஐடென்டிஃபை பண்ணோம்னா, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஓகே. இந்த 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 கூட்ஸையும், சர்வீசஸையும் யார்கிட்ட வாங்கலாம்? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரெக்யர்மென்ட் எல்லாம் நோட் பண்ணி, அவங்க வந்து ஒரு மல்டிபிள் வெண்டர்ஸ்க்கு வந்து சப்ளையர்ஸ்க்கு வந்து சென்ட் பண்றாங்க. ஓகே. நாங்க இந்த மாரி ஒரு கார் பண்ண போறோம். அதுக்கு வந்து இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வேணும். உங்ககிட்ட இருந்தா உங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு, உங்களால பண்ண முடிஞ்சா அதுக்கான கோட் சென்ட் பண்ணுங்க. என்னென்ன பிரைஸ் என்னென்ன மெட்டீரியல் எவ்வளோ பிரைஸ் வரும்ன்னு சொல்லிட்டு, அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் வெண்டர்ஸ் கிட்ட வந்து குடுக்குறாங்க. ஸோ, அத அந்த டீட்டெயில்ஸ வச்சுட்டு வெண்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஓகே. உங்களுக்கு இவ்ளோ டீட்டெயில்ஸ் வேணுமா? அப்படின்னா, ஆ உங்களுக்கு வந்து இவ்ளோ பிரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கான்ட்ராக்ட்ஸ் வந்து சென்ட் பண்றாங்க. சாரி, கோட் வந்து சென்ட் பண்றாங்க. அந்த கோட்ல எந்த கோட் வந்து கம்பெனியோட பிரைஸ்க்கு வந்து ஓகேவா இருக்கோ, அந்த கோட்ட பேஸ் பண்ணி, ஓகே. நம்ம வந்து இந்த மாரி ஒரு மியூச்சுவல் அக்ரீமென்ட்க்கு வந்து போயிரலாம். ஒரு மியூச்சுவல் கான்ட்ராக்ட் வந்து போட்டுக்கலாம். நீங்க வந்து இந்த மெட்டீரியல இந்த பிரைஸ்க்கு வந்து இவ்வளோ டைம்ல வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூச்சுவல் அக்ரீமெண்ட் வந்து வந்து போட்டுக்கிறாங்க. அதாவது கம்பெனியும், வெண்டர்ஸ். வெண்டர்ஸ்னா சப்ளையர்ஸ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மேபி ஒரே ஒருத்தர்கிட்டயே இந்த எல்லா சர்வீஸஸையும் வாங்கலாம். மல்டிபிள் பீப்பிள் கிட்டயும் வாங்கலாம். சில ஐட்டம்ஸ் வந்து சில வெண்டர்ஸ் கிட்டயும், சில ஐட்டம்ஸ் வந்து வேற வெண்டர்ஸ் கிட்டயும் வாங்கிக்கிறாங்க. பட் ஆனா எல்லாத்தையும் கான்ட்ராக்ட்ஸா ப்ரீ டிஃபைன்டா டாக்குமென்டடா கான்ட்ராக்ட் வந்து போட்டாங்க. ஓகேங்களா? ஆல்சோ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேவே வந்து எல்லா மெட்டீரியல்ஸும், எல்லா சர்வீஸஸும் தேவைப்படாது. சில மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்டார்ட்டிங்ல தேவைப்படும். சில மெட்டீரியல்ஸ் வந்து காரோட மிட்ல தேவைப்படும். சில மெட்டீரியல் வந்து ஃபைனல் ஸ்டேஜ்ல மட்டும் தான் தேவைப்படும். ஸோ இத வந்து பிளான் பண்றாங்க. ஓகே. இந்தந்த மெட்டீரியல்லாம் இந்தந்த டைம்ல வேணும்னு சொல்லிட்டு அதையும் வந்து வெண்டர் கிட்ட சொல்லிடுறாங்க. நீங்க வந்து அ 1 மந்த் இந்த மெட்டீரியல் சென்ட் பண்ணுங்க. 2ண்ட் மந்த் வந்து இந்த இந்த பார்ட் சென்ட் பண்ணுங்க. லாஸ்ட் டிசம்பர்ல வந்து இந்த பார்ட் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா இந்த டீட்டெயில்ஸும் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கம்பெனிக்கும் சப்ளையர்ஸ்க்கு இடையில ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இவங்களுக்கு இந்த மெட்டீரியல் வேணும், இந்த டைம்க்கு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் இந்த மாரி ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா,
கம்பெனில இருந்து அவங்களுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு தேவையானத வந்து நோட் பண்ணுவாங்க. அத வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, பர்ச்சேஸ் ரெக்வெஸ்ட். சப்போஸ் நீங்க இப்போ வந்து ஒரு ஸ்டோருக்கு போறீங்க, கடைக்கு போறீங்க, மளிகை சாமானம் வாங்குறதுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க வீட்ல வந்து என்னென்ன ஐட்டம்லாம் வேணும்? அந்த பர்ட்டிகுலர் வீக்குக்கு இல்ல அந்த பர்ட்டிகுலர் மந்த்துக்கு என்னென்ன ஐட்டம்லாம் வேணும்னு சொல்லிட்டு, ஒரு நோட் புக்லயோ இல்ல ஒரு செக் லிஸ்ட்டோ எழுதுவீங்க. ஓகேவா? அந்த செக் லிஸ்ட்ட எழுதிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த செக் லிஸ்ட்ட தான் இங்க வந்து பர்ச்சேஸ் ரெக்வெசிஷன் சொல்றாங்க. ஓகே. இந்த மந்த் நமக்கு வந்து இந்தந்த ஐட்டம்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் எடுத்துக்கிறதுக்கு பேரு தான் செக் லிஸ்ட். பர்ச்சேஸ் ரெக்வெசிஷன். ஓகே. ஸோ ஒன்ஸ் எடுத்துட்டீங்க. உங்க அம்மா, அப்பா கிட்ட இல்ல நீங்களே வந்து ஓகே. அ இது வந்து நம்ம பட்ஜெட்குள்ள இருக்கு. இந்த மந்த்க்கான பட்ஜெட்குள்ள. ஸோ நம்ம வந்து இத வந்து வாங்கிடலாம். சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து அப்படிங்கிறது வந்து ஆர்டர் அப்ரூவல் அப்படின்னு சொல்லி பர்ச்சேஸ் ரெக்வெசிஷன் அப்ரூவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து ஷாப்புக்கு போயிட்டு நமக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்குவோம்ல. ஸோ அது வந்து பர்ச்சேஸ் ஆர்டர். ஸோ நம்ம இந்த போயிட்டு கார்ட்ல வந்து ஓகே. நமக்கு ஆன்லைன்னா கார்ட்ல போய் ஆட் பண்ணுவீங்க. அதே இங்க வந்து அதே மேனுவலா பக்கத்துல இருக்க மளிகை கடை ஸ்டோருக்கு போறீங்கன்னா, நீங்க ஷாப்புக்கே போயிட்டு வாங்குவீங்க. கரெக்ட்டா? ஸோ அதே மாரி கம்பெனில என்ன பண்ணுவாங்க? இந்த மாரி இந்த மெட்டீரியல்ஸ் வந்து இன்னைக்கு தேவை. இந்த மந்த்ல தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வந்து சப்ளையருக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ சப்ளையர் வந்து அந்த அந்த ஆர்டர வாங்கிட்டு ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெட்டீரியல்ஸ அவங்களுக்கு தேவைப்படுற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ வந்து டெலிவர் பண்ணுவாங்க. டெலிவர் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டெலிவர் பண்ணதுக்கப்புறம், நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? நம்ம கம்பெனிக்கு வந்தோனே ஓகே நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் தான் வந்திருக்கா? எல்லாமே நல்ல குவாலிட்டில இருக்கா? எக்ஸ்பெக்ட் பண்ண குவாலிட்டில இருக்கா? அதே மாரி எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்ல வந்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு, ஓகே ஆல் குட் அப்படின்னு அவர்ட்ட சொன்னோனே, அவங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நமக்கு இன்வாய்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. ஓகே இவ்வளோ கூட்ஸ் சென்ட் பண்ணியிருக்கோம். ஆஸ் அக்ரீட் முன்னாடியே நம்ம கான்ட்ராக்ட் படி அதுக்கு வந்து ஒரு ஒரு ஐட்டம்க்கு இவ்வளோ பிரைஸு அப்படின்னு சொல்லிட்டு இன்வாய்ஸ் வந்து நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்வாய்ஸ் வந்து வாங்குனதுக்கப்புறம் கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அ அதையும் அவங்க வாங்குனாங்கல்ல கூட்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்கல்ல, அதையும் கம்பேர் பண்ணிட்டு எல்லாம் ஓகேன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பே பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இதுதான் சோர்ஸ் டூ பே ப்ராசஸ். என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு என்னென்ன சர்வீசஸ் வேணும்னு சொல்லிட்டு, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வேணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு, அது வந்து வெண்டர் கிட்ட கான்டாக்ட் பண்ணும்போது, அவங்க வந்து மல்டிபிள் வெண்டர்ஸ்ட்ட கான்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு கோட் குடுப்பாங்க. அதுல கம்பெனிக்கு ஏத்த மாரி எந்த கோட் இருக்கோ, அவங்க கூட ஒரு அக்ரீமெண்ட், ஒரு கான்ட்ராக்ட் வந்து வச்சுப்பாங்க. ஒன்ஸ் கான்ட்ராக்ட் வச்சதுக்கப்புறம், நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மந்த்துக்கு ஏத்த மாரி நம்ம வந்து ஆர்டர் பண்ணுவோம். ஸோ ஆர்டருக்கு ஏத்த மாரி சப்ளைஸ் வந்து டெலிவர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓகே இந்த சர்வீசஸ் கூட்ஸ் எல்லாம் குடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு இன்வாய்ஸ் குடுப்பாங்க. அப்புறம் அந்த இன்வாய்ஸ்க்கு வந்து பே பண்ணுவோம். இதுதான் வந்து எண்ட் டு எண்ட் சோர்ஸ் டூ பே ப்ராசஸ். உங்களுக்கு சோர்ஸ் டூ பே ப்ராசஸ் தான் இப்போ கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். ஓகேங்களா? ஸோ சரி. இதுல இத வந்து இத வந்து ஸ்டெப்ஸா பிரிக்கலாம். ஸ்டேஜஸா பிரிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஐடென்டிஃபை கூட்ஸ் அண்ட் சர்வீசஸும், கான்ட்ராக்ட்ஸும் 2ம் சேர்த்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, சோர்ஸ் அண்ட் கான்ட்ராக்ட். ஸோ இது 2மே இதோட சப் கேட்டகரீஸ்ல வந்துரும். சரிங்களா? அடுத்து பிளான் அண்ட் ஃபோர்காஸ்ட்டுமே ஒரு ஸ்டேஜ் தான். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்குறோம்ல, அது வந்து பை அண்ட் டெலிவர். இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம ஆர்டர் பண்றது, சப்ளைஸ் வந்து டெலிவர் பண்றது எல்லாமே இந்த ஸ்டேஜ்ல வந்து நடக்கும். அண்ட் ஃபைனலா ஒன்ஸ் அவங்க டெலிவர் பண்ணோனே அவங்க இன்வாய்ஸ் தருவாங்க. அது வந்து இன்வாய்ஸ் அண்ட் பே ஸ்டேஜ். நம்ம இன்வாய்ஸ் குடுத்தோனே நம்ம வெரிஃபை பண்ணிட்டு, ஆல் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு பே பண்றதுக்கு வந்து 4த் ஸ்டேஜ். ஸோ டோட்டலா 4 ஸ்டேஜஸ் இருக்கு. சோர்ஸ் அண்ட் கான்ட்ராக்ட், பிளான் அண்ட் ஃபோர்காஸ்ட், பை அண்ட் டெலிவர் அண்ட் ஃபைனலி இன்வாய்ஸ் அண்ட் பே. ஓகே. ஸோ இப்ப நமக்கு சோர்ஸ் டூ பேனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதுல இன்வால்வ் ஆயிருக்க எஸ்ஐபி அப்ளிகேஷன்ஸ் என்னென்னன்னு இப்ப பார்க்கலாம். அதே மாரி என்னென்ன மாடியூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல மேஜரா
இன்வால்வ்ட் எஸ்ஐபி அப்ளிகேஷன்ஸ். இதுல மேஜரா எஸ்ஐபி அரிபாங்கிற அப்ளிகேஷன் வந்து இன்வால்வ் ஆயிருக்கும். எப்படி நம்ம ரெக்ரூட்டர் ரிட்டையர்ல சக்சஸ் ஃபேக்டர்ஸ்ங்கிறது கோர் அப்ளிகேஷனா இருந்துச்சோ, ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபி அரிபா வந்து ஒரு கோர் அப்ளிகேஷன். ஓகேங்களா? அதே மாரி எஸ்ஏபி S/4HANAவும் இருக்கும். ஓகே. அப்புறம் இன்னும் சில அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஃபீல்டு கிளாஸ். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சர்வீசஸ் பத்தி பேசியிருக்கோம். சில சர்வீசஸ் சில ஆக்டிவிட்டீஸ் வந்து வெண்டர்ஸ் கிட்ட குடுத்து பண்ணியிருப்பாங்க. அந்த வெண்டர்ஸ் எல்லாம் யார் பண்ணுவாங்கன்னா, எ எந்த வழியா கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்னா, ஃபீல்டு கிளாஸ் சிஸ்டம்ஸ் வழியா பண்ணுவாங்க. கன்டின்ஜென்ட் ஒர்க்கர்ஸாவும் இருக்கட்டும், சில சர்வீசஸ் திடீர்னு பார்த்தீங்கன்னா, காருக்கு பெயிண்ட் பண்ணணும். அத வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னல் வெண்டர் கிட்ட குடுக்கணும்னா, அந்த மாரி சர்வீசஸ்லாம் ஃபீல்டு கிளாஸ் வழியா கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி. இப்பவே இப்ப இந்த 3 அப்ளிகேஷன் வந்து மேஜர் அப்ளிகேஷன்ஸ். இதுல வந்து என்னென்ன மாடியூல்ஸ் வந்து இங்க வந்து ஆ ரிலேட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கூட்ஸ் அண்ட் சர்வீஸஸும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு, அதுக்கு வந்து இந்த மாரி எங்களுக்கு இது வேணும், எங்களுக்கு கோட்ஸ் குடுங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அது எல்லாமே Ariba சோர்சிங்ங்கிற மாடியூல்ல வரும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் கோட் குடுத்ததுக்கப்புறம், நம்ம வந்து ஒரு மேஜர் கான்ட்ராக்ட் ஒண்ணு போடுறோம் பார்த்தீங்களா? அது வந்து Ariba கான்ட்ராக்டிங். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளான் அண்ட் ஃபோர்காஸ்ட். அதாவது எனக்கு வந்து இந்த டைம்ல இந்த இந்த பர்ட்டிகுலர் மெட்டீரியல்ஸ்லாம் வேணும். இந்த சர்வீசஸ்லாம் தேவைப்படும்னு சொல்றாங்க. அந்த பிளானிங் அந்த ஃபோர்காஸ்டிங்லாம் எங்க நடக்கும்னா, SAP இன்டகிரேட்டட் பிசினஸ் பிளானிங்கிற சிஸ்டம் தான் நடக்கும். ஸோ மோஸ்ட்லி இது வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு எல்லாம் இந்த இன்டகிரேட்டட் பிசினஸ் பிளானிங்கிற அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த பர்ச்சேஸ் ரெக்வெசிஷன், இந்த பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த பர்ச்சேஸ் ரெக்வெசிஷன் எங்க ரைஸ் பண்ணணும்னா, Ariba ப்ரொக்யூர்மென்ட் அப்ளிகேஷன்ல ரைஸ் பண்ணுவோம். ஓகே. பர்ச்சேஸ் ஆர்டரும் ப்ரொக்யூர்மென்ட் அப்ளிகேஷன்ல தான் ரைஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் நம்ம ப்ரொக்யூர்மென்ட் அப்ளிகேஷன்ல ரைஸ் பண்ணதுக்கப்புறம், அந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ் வந்து வெண்டருக்கு போகும். மீன்ஸ் சப்ளையருக்கு போகும். அது சப்ளையருக்கு போறது வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் நெட்வொர்க். இதுவும் பார்ட் ஆஃப் SAP Ariba சொல்யூஷன்ஸ். ஓகேங்களா? பிசினஸ் நெட்வொர்க் வழியா போயி, அது வந்து யாருக்கு போகும்னா, சப்ளையர்ஸ்க்கு போகும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்சோ இந்த பர்ச்சேஸ் ரெக்வெசிஷன், பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ், இன்வாய்ஸ் பே இது எல்லாத்தையுமே நம்ம S/4HANAக்கும் சென்ட் பண்ணுவோம். ஏன்னா S/4HANA தான் இங்க வந்து கோர் சிஸ்டம். கம்ப்ளீட் ஜர்னிய மேனேஜ் பண்றது வந்து S/4HANA இன்க்ளூடிங் ஃபினான்ஸ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே S/4HANAலயே இருக்கும். ஓகே. ஸோ சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் பிசினஸ் நெட்வொர்க், டெலிவர் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், என்னென்ன அப்ளிகேஷன் பிசினஸ் நெட்வொர்க், Ariba ப்ரொக்யூர்மென்ட் இங்க எல்லா இடத்துலயுமே S/4HANA இருக்கும். எல்லா இடத்துலயுமே வந்து S/4HANA பார்ட் ஆஃப் ஜர்னில. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அவங்க டெலிவர் பண்ணோனே இன்வாய்ஸ் அண்ட் பேவும் பார்த்தீங்கன்னா, S/4HANA பிசினஸ் நெட்வொர்க், SAP பிசினஸ் நெட்வொர்க், SAP S/4HANA அப்புறம் இன்வாய்ஸ் சென்ட்ரல் இன்வாய்ஸ் மேனேஜ்மென்ட் இன்னொரு சிஸ்டம். இதுக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எண்ட் டு எண்ட். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் டீம்ஸ் இருப்பாங்க. ஸோ Ariba சோர்சிங்கிறது ஒரு தனி டீம் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. அது ஒரு தனி மாடியூல். Ariba கான்ட்ராக்டிங் தனி மாடியூல். இன்டிகிரேட்டட் பிசினஸ் பிளானிங்கிறது ஒரு தனி ERP சிஸ்டம். அதுல மல்டிபிள் மாடியூல்ஸ் இருக்கும். Ariba ப்ரொக்யூர்மென்ட் ஒரு தனி மாடியூல். பிசினஸ் நெட்வொர்க் ஒரு தனி மாடியூல். அந்த மாரி. ஸோ ஒருத்தரே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்டா மல்டிபிள் டீம்ஸ் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்கும். ஓகேங்களா? சரி. என்னென்னலாம் Ariba அப்ளிகேஷன் போட்டுறலாம். Ariba சோர்சிங், ப்ரொக்யூர்மென்ட், சோர்சிங்லயே வந்து பார்த்தீங்கன்னா, சோர்சிங் அண்ட் கான்ட்ராக்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொக்யூர்மென்ட்,
and business network. ஸோ S4HANAல கோர் சிஸ்டம் ஃபினான்ஸ் மோஸ்ட்லி இருக்கும். ஆல்சோ MM அதுவும் இருக்கும். MM அண்ட் பிகோ. ஸோ ஃபீல்ட் கிளாஸ் பியூர்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஆர் கண்டின்ஜென்ட் சர்வீசஸ், கண்டின்ஜென்ட் ஒர்க்கர்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகேங்களா? இங்க வந்து இன்னொரு சிஸ்டம் வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம்? SAP இன்டகிரேட்டட் பிசினஸ் பிளானிங். ஸோ பியூர்லி ஃபார் பிளான் அண்ட் ஃபோக்கஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ சோர்ஸ் டு பே ப்ராசஸ்னா இப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரு மெட்டீரியல் தேவைப்படும். அத மல்டிபிள் வெண்டர்ஸ் கிட்ட இந்த மாரி எங்களுக்கு மெட்டீரியல் தேவைப்படும்னு அவங்களோட ரெக்யர்மென்ட் சொல்லுவாங்க. அது அந்த ரெக்யர்மென்ட் பார்த்துட்டு கோட் குடுப்பாங்க வெண்டர்ஸ். அதுல எந்த கோட் பெட்டரா இருக்கோ, அவங்க கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் மேக் பண்ணிப்பாங்க. ஸோ ஒன்ஸ் கான்ட்ராக்ட் மேக் பண்ணதுக்கப்புறம், அவங்களுக்கு எப்பல்லாம் மெட்டீரியல்ஸ் தேவைப்படுதோ, அப்போ பர்ச்சேஸ் ரெக்வசிஷனாவும், பர்ச்சேஸ் ஆர்டராவும் சென்ட் பண்ணுவாங்க வெண்டர்ஸ்க்கு. அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் பார்த்துட்டு, வெண்டர்ஸ் வந்து ஆர்டர்ஸ் வந்து டெலிவர் பண்ணுவாங்க. ஒன்ஸ் டெலிவர் பண்ணதுக்கப்புறம் ஆல் ஓகேன்னா இன்வாய்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. அந்த இன்வாய்ஸ் பார்த்துட்டு நம்ம பே பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து சோர்ஸ் டு பே ப்ராசஸ். இதிலயே வந்து ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, சில மெட்டீரியல்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா எக்ஸ்பெக்டட் குவாலிட்டில இல்லன்னா, அத திரும்பியும் கம்பெனி வந்து சப்ளையர்ஸ்க்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ அத ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே எங்க மேல தான் இஷ்யூ அப்படின்னு சொல்லி சப்போஸ் அவங்க மேல இஷ்யூ வந்துச்சுன்னா, அதுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அத வந்து கிரெடிட் மெமோ சொல்லுவோம். அதுவுமே வந்து இதுல பார்ட் ஆஃப் பிசினஸ் ப்ராசஸ்ல இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ யாஹ்! ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ உங்களுக்கு சோர்ஸ் டு பே ப்ராசஸ்னா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். எனக்கு புரியுது. இதுல நெறைய டெர்மினாலஜிஸ் இருக்கு. நெறைய அப்ளிகேஷன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. ஆனா அத பத்திலாம் வொரி பண்ணாதீங்க. நீங்க இப்போதைக்கு கொஞ்சம் ஓவர்வியூ மட்டும் பார்த்துக்கோங்க. இன் லேட்டர் வீடியோஸ்ல ஈச் செக்ஷன்ல என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஓகே. தேங்க் யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஆர்டர் டு கேஷ் பிசினஸ் ப்ராசஸ்னா என்ன? அதுல என்னென்ன SAP அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்குன்ட்டு டீட்டெயில்டா பார்க்கலாம். ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ வெரி மச். பாய்.